ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இது ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான். ஸோ ஆஃபீஸ்லேருந்து வந்தது உடனே அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ காலையில் கொஞ்சம் துணியெல்லாம் துவச்சி போட்டிருந்தோன்றனால வந்த உடனே அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு மடிக்கிற வேலை இருந்தது. அண்ட் வந்தோடனே ரெகுலராக ரொட்டீன் இருக்கிறது என்னென்னா டீ போடணும். அதுக்கப்புறம் நம்ம காலையில் தேய்ச்சி போட்டிருந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து தேய்ச்சி போட்டுருவேன். வந்த உடனே இந்த வேலையை பண்ணுறதுனால நைட்டு கொஞ்சம் டென்ஷனாக இருக்காது. எனக்கு ஒரு 6 o'clock மேலே தான் ரெகுலராக இருக்கிற மீட்டிங்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் வேலை பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் செஞ்சுருவேன். முக்கால்வாசி டின்னருக்கு உண்டான சைட் டிஷ் இப்போல்லாம் காலையிலே கொஞ்சம் செஞ்சு வச்சிடுறேன். இப்போ சாம்பாரோ இல்லை குருமாவோ காலையிலே வச்சுட்டா நைட்டுக்கும் நம்மளுக்கு யூஸ் ஆகிடுது. அப்படி இல்லை சட்னி அரைக்கணும் அப்படின்னா அதை முன்னாடி இந்த 6 to 6:30 அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருவேன். அப்போ நம்மளுக்கு எப்போ டின்னர் சாப்பிட்ணுன்னு தோணுதோ அந்த டைமில் ஒரு 8 o'clock அப்படின்ற டைமில் நான் தோசை மட்டும் ஊற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு ஈவினிங் ரொட்டீன் போயிட்டுருக்கு. சமயங்களில் 2 பேருமே சேர்ந்து செய்வோம். வந்த உடனே ஹஸ்பண்டுக்கும் சில டைம் மீட்டிங்ஸ்லாம் இருக்காது. அவங்களுக்கும் இந்த 6 o'clock மேலே தான் தொடங்கும். அந்த டைமில் நாங்கள் 2 பேருமே சேர்ந்தே செஞ்சுப்போம். ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனே பசிக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயந்தான். எங்களுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீமாகவே பசிக்கும். ஏன்னா இந்த 12லேருந்து 1 மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்றதுனால லன்ச்சு ஈவினிங் வந்தோடனே என்னமோ ஒரு பயங்கர கிரேவிங்ஸ் இருக்கும். முக்கால்வாசி ஸ்நாக்ஸ் எல்லாமே வீட்லேயே செய்கிறது தான். வெளியில் அவ்வளோ சீக்கிரம் வாங்குறதில்ல. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 6 slice பிரெட் லெஃப்ட் ஓவராக இருந்துச்சு. ஸோ அதை வச்சுட்டே கொஞ்சம் பிரெட் உப்புமா மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ கொஞ்சம் ஸ்லைஸ் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பட்டரில் சாட்டே பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா தான் நான் தாளிக்கிறதுலாம் ஆரம்பித்தேன். இந்த மாதிரி லெஃப்ட் ஓவர் பிரெட் எப்போவுமே வீட்டில் இருக்கும். நம்ம ஒரு நாளோட பிரேக்ஃபாஸ்ட்டாக அது சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அடுத்த நாளைக்கு ஒரு 6லேருந்து 7 ஸ்லைஸ் மட்டும் மிச்சமாகிடும். அது என்ன பண்ணுறதுனே தெரியாது. சில டைமில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா எக்ஸ்பயர் ஆகிடும். சரி, அதனால் இதை இன்றைக்கி யூஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சைட் பை சைட் டீ போட்டுட்டு இங்கே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் இருந்தால் போடலாம். அன்றைக்கி நான் எதுவும் போடல. எனக்கு அந்த கட் பண்ணுற அளவுக்குலாம் பொறுமை இல்லை. அப்புறம் பச்சை மிளகாய் மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ சோம்பு போட்டு தாளிச்சிட்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை போட்டு நல்லா சாட்டே பண்ணிடணும். இது நல்லாயிருக்கும். ஸ்பைஸியாக சூப்பராகவே இருக்கும். நல்லா சுட சுட சாப்பிடும் போது தான் இது நல்லாயிருக்கும். அன்றைக்கி வெளியில் கொஞ்சம் நல்லா ட்ரிசில் பண்ணிகிட்டு இருந்தது. அதனால் பார்க்கவும் நல்லா இருந்தது. இது கண்டிப்பாக நல்லா சூடாக சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும்னு தெரியும். நல்லா இஞ்சி போட்டு நான் டீயும் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே பேஸ்ட்டுக்கு தக்காளி கூட ஒரு 3 முந்திரி வச்சு நல்லா மையாக அரைச்சிட்டு இந்த வெங்காய பேஸ்ட்டோடு ஆட் பண்ணியிருக்கேன். முக்கால்வாசி வீட்டு மசாலா மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. தனி மிளகாத்தூள்னு தனியாக வச்சுருப்பேன். அப்புறம் கார மிளகாத்தூள், அதாவது காஷ்மீரி மிர்ச்சி, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சாம்பார் பொடி, இந்த மாதிரி மசாலாவை வச்சே பொரியல், அதுக்கப்புறம் குழம்பு எல்லாத்துக்குமே இந்த மசாலா தான். பட் இந்த ப்ரெட்டுக்கு, நூடுல்ஸ்க்கெல்லாம் இப்போ இந்த மேகி மசாலான்னு தனியாக விற்கிறாங்கல்ல, அது வாங்கி 2-3 தடவை ட்ரை பண்ணேன். ரொம்ப நல்லா இருக்குது. அதோட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதோட ரெசிபி வீட்டிலேயே செய்யலாமே, எதுக்கு நம்ம கடையில் வாங்கிட்டு நம்மளுக்கு அது தெரியல அது எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு இல்லையா. சரி, அதனால் வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். அதோட ரெசிபி யூடியூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்து தான் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அது செய்யும் போதும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் கொஞ்சம் போல் டொமேட்டோ சாஸ், அதுக்கப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம் போல் ஆட் பண்ணியிருந்தேன். செஷ்வான் சாஸ் கொஞ்சம் போல் இருந்தது. ஸோ அதையும் போட்டுட்டேன். ரொம்ப தண்ணியாக இருந்தால் அந்த ப்ரெட்டு சாகி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் வரட்டின மாதிரியே எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நைட்டுக்கு டின்னர் தோசை தான். ஸ்பெஷல் தோசையா? ஆமாம், நைட்டு தோசை, தேங்காய் சட்னி, அவ்வளோதான். அதான் ஸ்பெஷல். வெரி குட். இதுங்க நிறைய கிளாஸாக இருக்குது. இதே நம்ம கிளாஸ் பாட்டில் வாங்கினோம்ல, அதில் எல்லாத்தையும் இதெல்லாம் கொட்டி வைக்கலாம். இதெல்லாம் கழுவி வச்சுட்டேன். சரி, இதெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக இந்த கிளாஸ் பாட்டில்ஸ் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதை க்ளீன் பண்ணி முந்தின நாளே வச்சாச்சு. அதுக்கப்புறம் நல்லா அதை ஒரு வாட்டி நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இது மேலே வைக்கிறதுக்கு அழகாக இருக்குது. ஒன்று போல் கிளாஸாக வச்சா ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் மொத்தமாகவே பிளாஸ்டிக்கை எடுத்துகிட்டு கிளாஸாக மாற்றணுன்றது தான் ஐடியா. ஸோ அதனால் கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம், சோம்பு இதெல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் பொடியும் நம்ம போட்டுக்கிறேன். இதில் நம்ம இந்த கிளாஸில் இருக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா க்ளீன் பண்ணாலும் டக்குன்னு பளிச்சுன்னு ஆயிரும்.
பிளாஸ்டிக் என்ன க்ளீன் பண்ணாலும் அதே மாதிரி தான் இருக்கும். மசாலாலாம் நம்ம வந்து பிளாஸ்டிக் பொருளில் கொட்டி வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன தான் க்ளீன் பண்ணாலும் உதாரணத்துக்கு வந்து இந்த மஞ்சத்தூளே கொட்டி வைக்கிற டப்பா வந்து அதே மாதிரி தான் இருக்கும். அந்த மஞ்சள் போவே போகாது. ஆனால் கிளாஸில் வந்து அப்படி இல்லை, டக்குன்னு வந்து க்ளீன் பண்ணால் அந்த உடனே பளிச்சுன்னு ஆயிரும். ஆனால் ஒன்று வந்து என்னென்னா ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஹேண்டில் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஆனால் வந்து எனக்கு மொத்தமாகவே கிச்சன் ஃபுல்லாகவே கிளாஸாக மாற்றணுன்றது தான் ஆசை. கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வந்து மாற்றிக்கிட்டு இருக்கேன். நைட் ரொட்டீனில் வந்து இன்றைக்கி மீட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 9 மணிக்கு, அதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டோம். ஸோ அதனால் கவுண்டர் டாப்பை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்க போக வேண்டியதான். கவுண்டர் டாப்பை டெய்லியுமே க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா காலையில் வரும்போது கிச்சன் நீட்டாக இருந்தால் தான் சமைக்கணும் அப்படின்ற ஒரு மூடே வரும். அதனால் நைட்டு வந்து கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிடுறது. அடுப்பு துடைக்கிறது வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பண்ணுவேன். இல்லைனா எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணிடுவேன். சில டைம் மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா அன்றைக்கே பண்ணிடுவேன். ஸோ ஈவினிங் ரொட்டீனில் இப்படி தான் என்னோடய ஒர்க் போகும். நிறைய பேர் வந்து இந்த கேஸ் ஸ்டவ் பற்றி கூட முன்னாடி கேட்டிருக்காங்க. இது வந்து ஆன்லைனில் வாங்கினதா, நீங்கள் எங்கே வாங்கினீங்க, அதோட லிங்க் கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அண்ட் எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சுன்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இது எதுவுமே நான் புது வீட்டுக்காக வாங்கலை. இது எல்லாமே ஹஸ்பண்ட் வந்து பேச்சுலராக இருந்த டைம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது தான். அண்ட் மிக்சியோட ரேட் கூட கேட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து ஹஸ்பண்ட் முன்னாடியே வாங்கி வச்சுருந்தேன். இண்டக்ஷன்லாம் நம்ம இப்போ வாங்கினது தான். அது ஆன்லைனில் வந்து ப்ரெஸ்டீஜ் இண்டக்ஷன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு ப்ரைஸ் தெரிஞ்சிடும். நைட் வந்துட்டு என்னோடய மீட்டிங்ஸ்லாம் முடிஞ்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து என்னோடய பர்சனல் ஒர்க்லாம் மட்டும் இருந்துச்சு. கொஞ்சம் மெயில் அனுப்புகிற ஒர்க்லாம் இருந்தது. அதனால் அந்த டைமில் கொஞ்சம் நேரம் மேகி மையில் கூட விளையாடுவோம். அந்த டைம் தான் அவங்களும் வந்து பயங்கர குஷி ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்டுலாம் முடித்து அவங்களுக்கு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல விளையாட்டு காட்டினா ஜாலியாக தூங்கிடுவாங்க. இதோட இந்த வீடியோவும் முடிச்சுக்கிறேன். See you all in another vlog. Take care and bye.